இந்த ஆகோல் பொறுத்தவரையிலும் ஆகோல் 2ஆம் பாகம் மாக்கியவெளி காப்பியத்தை பொறுத்தவரையிலும் இது வந்து வரலாறு, டெக்னாலஜி, நிகழ்காலம், எதிர்காலம், அது மட்டும் இல்லாமல் ஒரு மாயாஜால உலகத்தை நமக்கு எப்படி ஒரு மாயாஜால உலகத்துக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு பிரமிப்பை கொடுத்துருக்கிறது தான் இந்த மாக்கியவெளி காப்பியம். உண்மையிலுமே இதை நான் படிக்க படிக்க அவ்வளோ ஒரு ஆச்சரியப்பட்டு, இப்படிலாம் இருக்குமா, இப்படிலாம் மனுஷனால கண்டுபிடிக்க முடியுமா, கண்டுபிடிப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது, கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஆச்சரியங்கள் இதுக்குள்ளே இருக்கும். அதே சமயம் இப்போ டெக்னாலஜிக்கு ஈக்குவலாக நம்மளால் எப்படி நம்ம ஆச்சரியப்படுறோமோ அதே மாதிரி அந்த பெருங்காநல்லூரில் இருக்கிற கதாபாத்திரங்களை நமக்கு கொடுக்கும்போதும் அவங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு வெகுளித்தனமா, வீரம், இதெல்லாம் எப்படி அதையும் ஈக்குவலாக கொடுத்துருப்பாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு உண்மையிலுமே இந்த நாவலை படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யம், எதிர்பார்ப்பு, அடுத்து என்ன தேடல், ஒரு மாயாஜால உலகத்துக்குள்ளே போயிட்டு வந்த ஒரு அனுபவம், எல்லாமே கலந்த கலவையாக இருக்கிற இந்த ஆகோலை வந்து நீங்களும் படித்து பாருங்கள். அப்போ தான் நான் இவ்வளோ ஏதோ ஒரு இதில் பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் படிக்கும்போது தான் உங்களுக்கு, நீங்கள் அதை அனுபவிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் ஆகோல் முதல் பாகமும் படித்து பாருங்கள், 2ஆம் பாகமும் படித்து பாருங்கள். உண்மையிலுமே நான் ரொம்ப வியந்து பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னு உங்களுக்கே புரியும். உண்மையிலுமே இவ்வளோ ஒரு நல்ல ஒரு படைப்பை கொடுத்த கவிஞர் கபிலன் வைரமுத்துக்கு என்னோட வாழ்த்துக்களும் நன்றியும். ஏன்னா நன்றி ஏன் சொல்கிறேன்னா, உண்மையிலுமே ஒரு படைப்பை வந்து மேலோட்டமாக எனக்கு கற்பனையில் வந்தது நான் படித்தேன் அப்படின்றது இல்லாமல் அதுக்காக எவ்வளோ ஒரு மெனக்கட்டு ஒவ்வொரு இதுலேயும் ஆய்வு பண்ணி அறிவியல் அந்த டெக்னாலஜிக்காக எவ்வளோ அவங்க ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த பெருங்காநல்லூர் கலவரத்தில் ஆய்வு பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள் பேசுகிற அந்த மொழி நடையை அப்படியே நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாவல் கொடுத்ததுக்கு மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த நாவல் முதல் பாகமும் சரி 2ஆம் பாகமும் சரி படிச்சுட்டு ஸோ உங்களோட நான் எப்படி நான் வியந்து பேசுகிறேனோ அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு வியப்பு இருக்கும் இல்லை, அதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. வேறொரு தகவல்கள் கூட நான் உங்கள் கூட நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.